என்னப்பா என்ன அப்புறம் எங்க உங்க கூட 2 பேர் ஆளு இருக்குமே பார்த்துக்கிட்டு வந்து டாப்புனாலே அடிச்சு. ஆமாம்மா ஆமா இங்கே எங்க வராங்க எங்க ஊருக்கு ஐயா உன் தோட்டம் இல்லையா போய் 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 ஃபோன் அடிக்கணுமா ஃபோன் வடா பண்ணி எங்க போயிட்டு வரீங்க அண்ணே ஏன் இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் தெரியுதுங்க ஏதுண்ணே என்ன அடா அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே நல்லா இருக்குங்க ஆளவை பார்க்க முடியலண்ணே அதை பார்த்தது ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்லிட்டு போனீங்க ஹோட்டல்லையா ஏத்தான்றா உங்களை கூட்டிட்டு போனேன் கேட்டது பையன் போகிறேன்னு சொன்னாங்க ஹோட்டலில் தான் அண்ணன் சாப்பிட சொன்னாருன்னு சொல்லுங்க தெரிஞ்ச பையன் ஒரு டீயை குடிச்சிட்டு போங்கடா வாடா தம்பி எங்கடா வைங்கள ஒரு டீயை குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன் நான் என்னண்ணே பஞ்சாயத்து பஞ்சாயத்தா என்னங்கடா 1500 திட்டு வந்துருக்கீங்க கொலவாரியா ஒரு டீ சாப்பிடத்தாக்கா சொன்னேன் ஹோட்டல் கடையில் போய் அம்பட்டு சாப்பிட்டு வந்துருக்கீங்க டேய் கடையில் இருக்கிறத சாப்பிட்டா எல்லாம் இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி ரவுண்ட் வச்சாலும் ஐயா சாப்பிட்டா உங்கள் பேரை சொல்லி சாப்பிட்டதுலாம் என்ன இருக்கு அந்த பேரை சொல்லி சாப்பிட்டு இங்கே காசை கொடுத்துட்டு வர வேண்டியதாடா இப்போ நீ தேடிச்சு அங்கேருந்து வந்தாங்க எங்கள் வீடு 1500 பொழுது நீ பிச்சை வச்சு வாங்கிட்டாண்டா ஆராகுமார் காசு கேட்டு தாண்டா வந்திருக்காரு அண்ணன் எதுக்கு நான் வந்தேன் நான் வச்சிருந்து நான் ஓட்டுறது 500 தெரியாம பையன் தெரிஞ்ச பையன் வந்துட்டியா இப்படி ஒரு டீயை குடிச்சிட்டு போடா பாப்பா எங்கப்பா போயிட்டாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு போடான்னு டீயை குடிச்சிட்டு வந்தேன் 1500 தின்னுட்டு என் பேரையும் சொல்லிட்டு வந்தேன் அவன் பொழுது வந்து நீ சட்டையை பிடிச்சி கேட்குறான் காசு தங்கம் கட்டிருந்த வச்சு இந்த வீட்டில் வச்சிருந்த பசிச்சா 2 பொருட்டை தின்னு ஒரு ஏதாவது ஒரு வடையை டீ எட்டியோ சாப்பிட்டுப்போம் எப்படி தாங்கலாம் ஒரு 50 ரூபாய்க்கு 1500 வேணும்ன்றது அனைத்தும் தின்றுருக்கீங்க நான் தாங்க முடியல 1500 அங்கிருந்து எங்க தேடி வர வந்துட்டாங்க சின்ன காசா இருக்கு பொழுதுக்கு நான் ஓட்ட முடியாதுடா 2000 போட்டு 1000 தேடி புரிஞ்சுக்கீங்க நான் ஓட்டுறதே 1000 ரூபா டீசல் போட்டது 500 ரூபா இருக்கு 500 ரூபா தான் என் தகுதிக்கு நான் அப்படித்தான் வாங்கி கொடுக்க முடியும் 1500 ரூபாய்க்கு நீங்க ஜாலி காசு எடுத்து வந்துட்டீங்களா அப்புறம் எதுக்கு வந்திருக்கேன்ற இந்த காசுக்காக நீ இந்த சாப்பிட போய் சொல்லி காமிச்சிட்டு சாப்பிட்டு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்றீங்க சாப்பிட்டது என்ன சாப்பிட்டுருக்கீங்க வெறும் 10 ரூபாய்க்கா ஆமா பரோட்டா நான் பாட்டியா வைக்கல உங்களுக்கு பிறந்தநாள் பாட்டியா வச்சேன் காப்பி தானே காப்பியை தானே குடிச்சிட்டு போக சொன்னேன் சின்ன சரி இப்ப இன்னைக்கு எவ்வளவு ஆட்டோ ஓட்டுனா வெறும் 300 ரூபாய்க்கு ஒட்டி டீசலை போட்டு சும்மா வந்து உங்க அதுதாண்டா உங்களை தேடி வந்திருக்கேன் விடிஞ்சா சங்கம் கட்டுற காசை நான் எடுத்து என் முன்னாடி இருந்து வாங்கி கடையில் கொடுத்துட்டு சரி உங்ககிட்ட காசு இருந்தால் ஆள் முழு கொடுத்து ஒரு 1000 வச்சு கொடுக்கலாம் நான் போய் நாளைக்கு கட்டலாம் காசை வாங்கிக்க 300 ரூபாய்க்கு ஓட்டலாம் அந்த காசு எடு என்னது மொத்தம் சேர்த்து வாங்கிக்க அந்த காசு கொடுங்களா அதானே தாரேன் இப்ப வாங்கிக்கிறேன் எப்போ தரீங்க என்ன வேணாம்டா சாமி பழக்க வழக்கம் வேணாம்டா தெரியாம நான் உங்க காப்பி பிடிக்க கூப்பிட்டேன் உங்க பழக்க வழக்கம் பெரிய பணம் உங்க பழக்க வழக்கம் இதோட வேணாம் ஒரு டீ குடிக்க சொன்னதுக்கு நீங்க 1500 ரூபா தட்டை வச்சு 1500 ரூபா தானே என்ன ஒரு 500 அந்த கொடுங்க நம்ம ஊருக்கு அந்த சேர்த்து கொடுத்துட்டு வந்துருமே உங்க பழக்கம் காசை கொடுங்க அப்படி என்னத்துறா திண்டீங்க என்ன பரோட்டா சிக்கனு மட்டனு என்ன ஒரு நாளைக்கு அண்ணன் 4 ரூபா சாப்பிட்டு போட்டு வந்தா எல்லாமே சாப்பிட்டீங்களா கையில மோதிரம் போட்டு நான் அளவு வச்சு ஆமாண்ணே நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போனேன் போன வாரமே இப்படி இந்த வேலையா தான் பாக்குறீங்க 3 பேர் சேர்த்து ஆமாண்ணே 9 பேர் ஆச்சுண்ணே 9 பேருக்கு அரை பொண்ணு மோதிரம் எதுக்காக ஒரு ஆட்டோ ஓட்டுறதுனால கிடைச்ச ஒரு டீக்கு மட்டும் வேலை பார்த்து விட்டுருக்கீங்க நம்ம குடும்பத்துக்காண்டா நீங்க ஒண்ணும் இல்லாத வைய தம்பிகளை செலவழிக்கிற குடும்பம் நீ எப்படி வச்சிருக்க இப்போதைக்கு இருக்கிற காசு காலையில இது என்னையா நீ வெறும் 4 ரூபாய் 5 ரூபாய் காமிச்சிருக்க அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு நான் என்னையா வச்சிருந்தேன் நீ முன்னாடி வீட்டுக்கு போனா நீ கொலையா போறியா அடை வச்ச போன வாரம் அடை வச்ச பில்லு கொண்டு போய் 2 வச்சு திருப்பிங்க அதையும் நான் திருப்பிங்களா ஏன்டா இப்படி சொல்லியாச்சும் பாப்பீங்களா
நல்ல வேலைக்கு பிராந்தி கடை இல்ல. நான் கூட பிராந்தி கடை இருந்தா பிராந்தியும் குடிச்சிட்டு முறிய மேல சொல்லிட்டு வந்திருப்பீங்க. நீ வேணாம்ல சாமியா, உங்க சாவாசம் உங்க சாவாசம் வேணாம்ல. நான் முதலமைச்சரா இருக்கேன், நான் பெரிய அந்த ஏரியா பிரசிடண்ட். என் பேர் சொன்னோன்னு கொடுங்க. காசு எடுத்து வந்துட்டேல, உங்க காசை வாங்கிக்க. சரி 500 ரூபாய் கொடுத்துட்டு போ. வேணாம்ல சாமி, சாவாசம் இல்லை. நாங்க 300 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிக்கிறேன், சேர்த்து 2000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆனா நீங்க எங்கடி வண்டி நிப்பாட்ட மாட்டேன், உங்களை வந்து நான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன்ல. கொள்ளாதீங்க, வேணாம்டா. உங்க பழக்க வழக்கம் வேணாம், உங்க சாவாசம் வேணாம்ல. நல்லா இருக்குடா, அந்த காசை கொடுத்துட்டு நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா. பழக்க வழக்கத்தை கெடுத்துக்கிருக்காரு. மூச்சு 300 தடவை பழகுற சொல்ல மாட்டேங்க, காசு தான் முக்கியன்றாரு. நீ அவரோட சேர்ந்த ஆளாத்தான் இருக்கா? சரி, ஆளுக்கு 300 ஷேர் பண்ணி அடுத்த வாரம் கொடுத்து விட்டுருவேன். என்ன 500 ரூபாய் மட்டும் கைப்பற்றி பிடிச்சிக்கா அவர்கிட்ட. எங்க என்ன செய்ய தெரியாது, 500 ரூபாய் வாங்கிக்க. போய் அந்த 500 வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துரு.